இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் பேசில் ஷூட்ஸ் எப்படி வரவழைக்கணும், அது பேசில் ஷூட்னால் என்ன, பேசில் ஷூட் எதுக்காக நம்ம வரவழைக்கணும், எதுக்காக அது வர அளவுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ரோஜா செடி பன்னீர் ரோஜா பாருங்கள். இதில் இப்போ பேசில் ஷூட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த செடி வச்சுட்டு அதற்கு கீழே பேஸ்லேருந்து வர ஷூட்டு தான் பேசில் ஷூட்டு. இங்கே பாருங்கள், அடியிலேருந்து வருது இது. இப்போ நீங்கள் இங்கே இன்னொன்று வந்திருக்கு, இதுதான் பேசில் ஷூட்டு. இப்படி வர ஷூட் எதுக்காக இது வரணும் அப்படின்னு கேட்டால், இது ஸ்ட்ராங்காக வரும், பெருசாக வரும். இது வளர 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 தான் உங்களுக்கு மேலே செடி பெருசாக வளரும். சில பேர் சொல்லுவாங்க செடி ரொம்ப சின்னதாகவே இருக்குது, சின்ன சின்ன பிரான்ச்சஸ் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த மாதிரி பேசில் ஷூட்ஸ் வந்தால் தான், அடியிலேருந்து பெரிய ஒரு தண்டு பகுதி வந்தால் தான் இந்த மாதிரி தண்டுகள் வரும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தண்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த தண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருசாக இருக்குது. இப்போ இது பேசில் ஷூட்டாக வந்தது தான். இங்கே பாருங்கள், பேசில் ஷூட்டாக வந்தது தான். இதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்தால் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு. இப்போ இன்னொரு ஷூட் வருது இங்கே அடியிலேருந்து. இந்த மாதிரி அடித்தண்டுகள் பலப்பட்டு மேலே நிறைய கிளைகள் இந்த மாதிரி மொட்டுக்களும் பூக்களும் வரும் உங்களுக்கு. இந்த பேசில் ஷூட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு செடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ஸோ இந்த பேசில் ஷூட் வர்றதுக்கு நம்ம செடிக்கு எப்படி பராமரிப்பு கொடுக்கலாம், என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜா, இது கிராஃப்ட் கிடையாது. இப்போ நீங்கள் கிராஃப்ட்டு செடி வாங்கிறதா இருந்தால் மண்ணுக்கு மேலே 1 இன்ச் ஹைட்டு இருக்க மாதிரி நட்டு வைங்க. அப்போ அந்த கிராஃப்ட்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய பேசில் ஷூட்ஸ் வரும். அப்புறம் முக்கியமாக இந்த நுனியை பூத்துடுச்சுன்னா கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பூத்து முடிஞ்ச நுனி இதை ஒரு 2-3 இலைக்கு கீழே இப்படி கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணி விட தான் இதுக்கு எனர்ஜி போகாமல் அடியிலேருந்து வர பேசில் ஷூட்டுக்கு எனர்ஜி போகும். ஸோ அடியிலேருந்து தண்டுகள் இந்த மாதிரி பலமாக வரணும்னா நீங்கள் மேலே ப்ரூன் பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள், இல்லை இது வேறு தண்டில் காட்டுறேன். இது சாஃப்ட் ப்ரூனிங் தான், ஹார்ட் ப்ரூனிங் கிடையாது. அது மாதிரி கொஞ்சம் ஓல்டு லீவ்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்து விடலாம். ஸோ ஃபுல் எனர்ஜியும் இந்த செடிகளுக்கு மேலே போய் நல்லா உங்களுக்கு வரும். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வரும். இது நான் பதியன் போட்ட புது செடி. இது பழைய செடி. இதுலேருந்து தான் இது பதியன் போட்டிருக்கேன், இதுலேருந்து தான் இது பதியன் போட்டிருக்கேன். இதுவும் ஸ்ட்ராங்காக வருது பாருங்கள். இதுலேயும் பேசில் ஷூட் தான் மொட்டு வந்திருக்கு. ஸோ அடியிலேருந்து வர தண்டுக்கு தான் பேசில் ஷூட்னு பேர். இங்கே பாருங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசில் ஷூட் உங்களுக்கு செடி நல்லா பரவலாக பெருசாக நிறைய தண்டுகளோடையும் இலைகளோடையும் பச்சை பசுமையாக இலைகளோடையும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக, இந்த ரோஸ் கலர் பாருங்கள், இது மார்னிங் பூத்தது, இப்போவும் இந்த கலர் இன்னும் இருக்குது. சிலது டல்லாக பேல் கலரில் பூக்கிறது நிறைய பேருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கலர் ஒரிஜினல் பிங்க் கலர், இதுக்கு மேலே கலர் கிடையாது ரோஸ்க்கு. இதில் இந்த பிங்க் ரோஸ்க்கு இது மாதிரி அதே மாதிரி கொத்தாக பூக்கள் வரத்துக்கும் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அலோவேரா எடுத்திருக்கேன். இந்த அலோவேராவை நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த மாதிரி ஷூட்ஸ் வரத்துக்கு, ஸ்ட்ராங்காக ஸ்டெம் வரத்துக்கு நம்ம க்ரோத் ஹார்மோன் இருக்கணும், அதே மாதிரி பயோ என்சைம்ஸும் கொடுக்கணும். ஸோ இந்த அலோவேராவில் பயோ என்சைமும் இருக்குது, க்ரோத் ஹார்மோனும் இருக்குது, என்பிகே இருக்குது. ஸோ எல்லாமே நிறைஞ்ச இந்த அலோவேரா லீவ்ஸை உங்கள் வீட்டிலே இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது ஃப்ரெஷ் லீஃபு,
இந்த உரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து அப்போவே கொடுக்க வேண்டியது, ஊற வைக்கலாம் தேவையில்லை, ஃபர்மெண்டேஷனுக்கு வைக்க வேண்டாம். இதோட கூடவே நான் இன்னொரு உரமும் கொடுக்க போகிறேன், அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக வடிகட்டி தான் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கணும், ஒரு நாள் வச்சு கொடுக்காதீங்க. இதில் அத்தனை பயோ என்சைம் க்ரோத் ஹார்மோன் இருக்குது, என்பிகே இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால தான் இது வந்து ஒரு சிறந்த உரம். இதில் வந்து உங்களுக்கு செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் கிளாஸாக பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் பூக்கும், ஒரிஜினல் கலரில் பூக்கும். அதே மாதிரி பன்னீர் ரோஜான்னு இல்லை, எந்த ரோஜாவாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். கிராஃப்டட் ரோஸுக்கும் கொடுக்கலாம். கிராஃப்டட் ரோஸுக்கும் நிறைய அடியிலேருந்து இந்த கிராஃப்ட் பகுதியிலேருந்து 1 இன்ச் மேலே நட்டுக்க சொல்லியிருக்கேன் நான். அதில் வந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்தால் தான் உங்கள் ரோஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பங்கு தண்ணி கலந்து கொடுக்கலாம். இப்போ இதில் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால உங்கள் செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். இந்த மாதிரி ஷூட்ஸ் வந்து வளர்கிறது ரொம்ப முக்கியம் ரோஜாக்கு. அதனால் நீங்களும் இதை கொடுங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு சாலிட் ஃபர்டிலைசர் நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஃப்ரெஷ் டீ லீவ்ஸு. டீ லீவ்ஸில் ஒரு டீஸ்பூன் கொடுத்தா போதும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நீங்கள் யூஸ்டு டீ லீவ்ஸும் கொடுக்கலாம். அது கொடுத்தா 2-3 டீஸ்பூன் ஒரு 12 இன்ச் பாட்டுக்கு போடலாம். இது ஃப்ரெஷ் டீ 1 டீஸ்பூன் கொடுத்தா போதும். இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது நைட்ரஜன் சத்து நிறைய இருக்கிறதுனால இது வந்து பசுமையான இலைகளும் தண்டுகளும் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை முதல்ல போட்டுட்டு நான் வந்து அந்த அலோவேரா உரத்தை கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மண் இப்போ கொஞ்சம் மாய்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரே 1 டீஸ்பூன். இந்த டீ வந்து எப்போவுமே ரோஜா செடிக்கு தரமான உரம். ஏன்னா இதில் இருக்கிற காம்பவுண்டு தான் காரணம். இதை ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம், யூஸ்டாகவும் கொடுக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் 10 இன்ச் 12 இன்ச் பாட்டுக்கு போட்டால் போதும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த உரத்தை கொடுக்கலாம். இதில் பயோ என்சைமும் க்ரோத் ஹார்மோனும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஷூட்ஸ் வருது. அப்போ தான் உங்கள் செடி ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இலைகள் வந்து பூக்கள் வந்து கொழிக்கும் வரை. ஸோ நீங்களும் இந்த உரத்தை கொடுத்து பார்த்துருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.